கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 13 எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு பக்கம் தீபாவை ஒரு அம்மா கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே வந்துட்டு தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்போ டாக்டர் வந்துட்டு நேராக அந்த லேடி கிட்ட, இங்கே பாருங்கம்மா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தலையில் அடிப்பட்ட ஒரு பொண்ணை கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிங்கல்ல, அவங்க பேர் என்ன, அவங்க யார், எப்படி தலையில் அடிபட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த லேடி சொல்கிறாங்க, சார், இந்த பொண்ணு பக்கத்தில் உள்ள மலை இருக்குல்ல, அதுலேருந்து கீழே விழுந்து கிடந்தா, மரத்தில் தொங்கிட்டு இருந்தா. நாங்கள் தான் எப்படியோ இவளை காப்பாற்றி ஒரு 4 நாள் மூலிகை வைத்தியம் பண்ணோம். ஆனால் இவளுக்கு சுத்தமாக சரியாகிற மாதிரியே தெரியல. அதனால தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இந்த பொண்ணு ரொம்ப மயக்கத்தில் இருந்திருக்காங்க, அதிக பிளட்டு லாஸ் ஆகியிருக்கு. நீங்கள் அப்போவே இந்த பொண்ணை அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல, இந்த பொண்ணு எப்படியும் கண் முழிக்கிறதுக்கு 4-5 நாள் ஆகிரும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த லேடி ஷாக் ஆகி, சார், நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வரோம், இந்த பொண்ணு யார் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது சார், போலீஸில் வேணா கம்ப்ளைண்ட் கொடுங்களேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, சார், இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் போயிட்டு நீங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வேணா நீங்கள் போலீஸை வர சொல்லுங்களேன் சார் அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, அந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம், நீங்கள் நேராக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த பொண்ணோட பேர் எதுவுமே தெரியாது, ஒரு காணாமல் போன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த லேடியும், சரிங்க சார், நீங்கள் இந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, டாக்டர் சொல்கிறாரு, அதை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, அந்த லேடி நேராக ஸ்டேஷனுக்கு கிளம்புறாங்க. நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. அங்கே என்ன நடக்குதுன்னா, அங்கே கிஷோர் தான் இருக்காரு. எதுக்காகனா, கிஷோர் சரவணனை தேடி வந்திருக்காரு, அந்த கீதாவை பற்றின டீட்டெயில் ஏதாவது கிடச்சிச்சா அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த லேடி நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக கான்ஸ்டபிளை பார்த்து, ஐயா, ஒரு பொண்ணு பாறையிலேருந்து மயங்கி விழுந்துட்டா, அந்த பொண்ணோட தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு, அந்த பொண்ணு யாருன்னே தெரியல, அந்த பொண்ணை பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன், அந்த பொண்ணோட ரிலேட்டிவ் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை அந்த குடும்பத்தோட சேர்த்துருங்க சார் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த கிஷோர் டக்குன்னு நேராக அந்த லேடி கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அப்போ அந்த லேடி சொல்கிறாங்க, சார், மலையிலேருந்து ஒரு பொண்ணு கீழே விழுந்து கடந்துச்சு சார், அந்த பொண்ணை நான் தான் ஒரு 4 நாளாக காப்பாற்றி வச்சுருக்கேன், அந்த பொண்ணுக்கு ரொம்ப முடியாமல் போயிட்டு அதான் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு வந்தேன், இப்போ அந்த பொண்ணோட ரிலேஷன் யாருன்னு தெரியல, அதான் அந்த பொண்ணோட ரிலேஷனோட அந்த பொண்ணை சேர்த்து வைக்கிறதுக்காக போலீஸோட உதவியை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ கிஷோர் கேட்குறாரு, அந்த பொண்ணுக்கு தலையில் அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்க, அந்த லேடி சொல்கிறாங்க, ஆமாம் சார், அந்த பொண்ணுக்கு தலையில் அடிபட்டிருக்கு, ஒரு வயசு 20-21 இருக்கும் அப்படின்னு. இது கேட்டதோட அந்த கிஷோர் நினைக்கிறாரு, ஒருவேளை அந்த கீதாவா இருப்பாலும், சரி, இந்த லேடி கூட நம்ம போய் பார்த்துட்டு எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்ட்டு நேராக அந்த கிஷோர் சொல்கிறாரு, சரி வாங்க, எந்த ஹாஸ்பிட்டல் சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, அந்த லேடி சொல்கிறாங்க, சார், பக்கத்தில் உள்ள ஹாஸ்பிட்டல் தான் சார் அப்படின்னு சொல்ல, உடனே கிஷோர் சொல்கிறாரு, நானும் ஒரு போலீஸ் தான், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த லேடியை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போனதோட கிஷோர் கேட்குறாரு, அந்த லேடி எங்கம்மா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, சார், அந்த பொண்ணு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு. அப்போ கிஷோர் நேராக டாக்டர்கிட்ட சார், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தலையில் அடிபட்டு ஒரு பொண்ணு அட்மிட் ஆனாங்கல்ல அப்படின்னு சொல்ல, அவரை சொல்கிறாரு, ஆமாம் சார், ஒரு பொண்ணு அட்மிட் ஆனாங்க அப்படின்னு சொல்ல, கிஷோர் கேட்குறாரு, அந்த பொண்ணை இப்போ எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, இதோ அந்த அறையில் தான் சார் அப்படின்னு சொல்ல, கிஷோர் போயிட்டு நேராக தீபாவை பார்க்குறாங்க. பார்த்ததோட கிஷோர் ஷாக் ஆகுறாரு, ஏ கீதா, நீ இங்கே தான் இருக்கியாடி அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாங்க, சார், இந்த பொண்ணுக்கு நீங்கள் யார் சார் அப்படின்னு. அப்போ கிஷோர் கேட்குறாரு, சார், நான் போலீஸு, இந்த அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, அதான் இந்த பொண்ணோட ரிலேஷனை தேடி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்தா, இந்த பொண்ணு அக்யூஸ்டு சார், இந்த பொண்ணு எங்ககிட்டேருந்து தப்பிச்சு போய் மலையில் விழுந்துட்டான்னு நினைக்கிறேன், அதனால தான் இப்படி அவளுக்கு அடிபட்டிருக்கு, இங்கே பாருங்க, இவ ஒரு அக்யூஸ்டு, இவளுக்கு நான் ஒரு போலீஸ் காவலுக்கு போட்டுட்டு போகிறேன், இவ யாரையுமே மீட் பண்ணக்கூடாது, இவ யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு. இது கேட்டதோட அந்த லேடி சொல்கிறாங்க, சார், நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்றும் இந்த பொண்ணு தெரியல சார், ரொம்ப அமைதியான பொண்ணாக இருக்கா சார் அப்படின்னு. ஆனால் கிஷோர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, உனக்கு என்ன வேலை,
இந்த பொண்ணை வந்துட்டு போலீஸ்ல ஒப்படைக்கிறது தான் உன் வேலை, கிளம்பிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்ல அந்த லேடி பாவமா தீபாவை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல இருந்து போறாங்க. பாவம் இந்த பொண்ணு யாருன்னே தெரியல. ஆனா இந்த பொண்ணு அக்யூஸ்டுன்னு சொல்றாங்க. பார்த்தா இந்த பொண்ணு அக்யூஸ்டு மாதிரியே தெரியல அப்படின்னு ரொம்ப சோகமா அந்த இடத்துல இருந்து அந்த லேடி போறாங்க. அப்ப அந்த போலீஸ் நேரா டாக்டர் கிட்ட, இங்க பாருங்க, நான் சொன்னது ரொம்ப ஸ்ட்ரிக்ட், இந்த பொண்ணை யாருமே சந்திக்க வரக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு டாக்டரும் சரிங்க சார், இந்த பொண்ணை யாரும் சந்திக்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல கிஷோர் நேரா வெளியில வந்துட்டு நேரா அந்த வில்லனுக்கு கால் பண்றாங்க. வில்லன் கால் அட்டன் பண்ணி சொல்லு, இப்பயாவது அந்த கீதாவை கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்னு. அப்ப கிஷோர் சொல்றாரு, சார் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டேன் சார், மலையிலேருந்து மயங்கி விழுந்திருக்கா, அதனாலதான் நம்மளால இத்தனை நாளும் கண்டுபிடிக்க முடியல. மலைக்கு கீழே உள்ள ஒரு ஊர்ல இவளுக்கு மூலிகை வைத்தியம் பண்ணி காப்பாத்திருக்காங்க. இப்ப இங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறா. இனிமே அவ நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போக முடியாது சார், அவ கண்முழிக்கிறதுக்கு 2 நாள் ஆகுமா அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த வில்லன் சொல்றாரு, அவ காரணம் முன்னிட்டும் தப்பிச்சு போகக்கூடாது, அவ மட்டும் தப்பிச்சு போயிட்டா எனக்கு தான் பிரச்சனை, அவளை என்கவுண்டர் பண்ணி ஆகணும் அப்படின்னு. அப்ப கிஷோர் சொல்றாரு, சார் இவ சரியாகி வரட்டும், சரியாகி வந்ததோட இவளை தீர்த்து கட்டுறது தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேலை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வில்லன் சொல்றாரு, சரி இந்த வாட்டியும் அவளை தப்பிக்க விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப கிஷோர் நேரா வந்துட்டு கீதாவை பார்த்து, ஷோவ்ல டிமிக்கி காட்டிக்கிட்டு எங்களை வந்துட்டு ஏமாத்திவிட்டு தப்பிச்சு ஓடுன, உனக்கு இருக்குடி கண்மொழி அப்புறம் இருக்கு அப்படின்ட்டு கிஷோர் கோவமா பார்த்துக்கிட்டு இருக்காரு கீதாவை. அப்ப டாக்டர் வந்துட்டு, சார் வெளியில வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல கிஷோரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வெளியில வெயிட் பண்றாரு. அப்ப கிஷோர் நினைக்கிறாரு, இந்த கீதாவை விடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து தீபா எங்கதான் இருக்காங்க அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் 2 நாள் ஆகுதா, 2 நாள் ஆனத்தோட தீபா லைட்டா கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்சத்தோட கார்த்திக் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்பன்னு பார்த்து கிஷோர் அந்த இடத்துக்கு வராரு. டாக்டர் சொல்றாங்க, சார் அந்த பொண்ணு கண்முழிச்சிட்டாங்க, இனிமே நீங்க போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசலாம், ஆனா ரொம்ப வந்துட்டு கொஷின்ஸ் கேட்காதீங்க, ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டு மென்டலி டிஸ்டர்ப்டா இருப்பாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கிஷோர் சொல்றாரு, அதை நாங்க பாத்துக்கிறோம், அவ எவ்வளவு பெரிய அக்யூஸ்ட் தெரியுமா, அவளுக்கு நாங்க பாவம்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், இது ஹாஸ்பிட்டல், ஸோ நீங்க பேசும்பொழுது கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் அப்படின்னு சொல்ல அப்ப கிஷோர் சொல்றாரு, சார் அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிஷோர் நேரா வந்துட்டு உள்ளார போறாங்க. அங்க போனதோட கான்ஸ்டபிளும் இருக்காரு. கான்ஸ்டபிள் நேரா தீபாவை பார்க்க தீபா எந்திரிச்சு உட்காடுறாங்க. உட்காந்து, நான் எங்க இருக்கேன், கார்த்திக் சார் எங்க அப்படின்னு கேட்க அப்ப அவர் சொல்றாரு, கார்த்திக் சாரா, எந்த கார்த்திக் சார் அப்படின்னு. அப்ப கான்ஸ்டபிள் சொல்றாரு, ஏய் நல்லா முரட்டு திணியா தின்னுட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி ஏமாத்தி வெளியில அழைச்சிட்டு வந்துட்டு சாவியை என்கிட்டேருந்து பிடுங்கிக்கிட்டு தப்பிச்சு ஓடிட்டியல்ல, உனக்கு இருக்குடி அப்படின்னு. அப்ப தீபா கேக்குறாங்க, நீங்க என்ன சார் சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல, நீங்க யாரு, கார்த்திக் சார் எங்க, எங்க அத்தையெல்லாம் யாரையுமே காணோம் அப்படின்னு. அப்ப கிஷோர் கேக்குறாரு, அத்தை கார்த்திக் சாரா, யார் நீ அப்படின்னு சொல்ல அப்ப தீபா சொல்றாங்க, சார் நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல சார், கார்த்திக் சார் எங்க சார் அப்படின்னு. அப்ப கிஷோர் சொல்றாங்க, எந்த கார்த்திகை கேக்குற நீ அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, சார் நீங்க யாரோன்னு நினைச்சு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் நீங்க நினைக்கிற ஆளு கிடையாது சார், கார்த்திக் சாருக்கு சீக்கிரம் கால் பண்ணுங்க, நான் எதுக்காக இங்க இருக்கேன், அவர் இன்னும் என்னை கண்டுபிடிச்சிருப்பாரு, அவர் என்ன என்னை கண்டுபிடிக்கலையா, அவருக்கு நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சே ஆகணும், நான் செத்துட்டேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க சார், சீக்கிரம் என் ஃபேமிலிக்கு கால் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்ல அப்ப கிஷோர் சொல்றாரு, ஏய் என்னடி நடிக்கிறியா, அன்னைக்கு இப்படிதான் நடிச்சு எங்க கிட்ட இருந்து ஏமாத்திட்டு ஓடி போன, இப்ப மறுபடியும் நடிச்சு ஏமாத்த பாக்குறியாடி அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, சார் நீங்க வேற யாரோ ஒருத்தவங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, என் பேரு தீபா சார், என் ஹஸ்பண்ட் பேரு கார்த்தி சார், அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனி இருக்குல்ல, அவங்களோட 3வது மருமக சார் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கிஷோர் சொல்றாரு, ஏய் தேவையில்லாம நடிக்காதடி அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்றாங்க, சார் தீபா சொல்றாங்க, சார் நான் ஒன்றும் நடிக்கல சார், நான் உண்மையா தான் சொல்றேன், நான் வேணா கார்த்திக் சாரோட நம்பரை கொடுக்குறேன், பேசி பாருங்க சார் அப்படின்னு. அப்ப கான்ஸ்டபிள் சொல்றாரு, சார் இவ ஜகஜால கில்லாடி சார், கண்டிப்பா இந்த வாட்டியும் நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி நம்மளை சுத்தி விட பாக்குறா, இவ சொல்றத நம்பாதீங்க, நம்பினீங்கன்னா அவ்வளவுதான், நம்மள நடு ஆத்துல நிக்க வச்சிருவா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கிஷோர் சொல்றாரு, எனக்கு தெரியாதாயா இவ எப்படிப்பட்டவன்னு, இவகிட்ட நம்ம பேசணும்னா கண்டிப்பா நம்மளுக்கு பெரிய பட்டையா போட்டுட்டு போயிருவா,
இங்க பாரு, நீ என்ன உளறினாலும் கண்டிப்பா உன்னை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வெளியில வராங்க. அப்ப தீபா நேரா டாக்டரை கூப்பிடுறாங்க. டாக்டர் வந்ததோட தீபா நேரா டாக்டர் கிட்ட, சார் நான் எப்ப சார் இந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனேன் அப்படின்னு. டாக்டர் சொல்றாரு, இங்க பாருமா, நீ அட்மிட் ஆகி எப்படியும் 3 days இருக்கும் அப்படின்னு. அப்ப தீபா கேக்குறாங்க, சார் என் பேரு தீபா சார், நான் கார்த்திக் சாருக்கு இப்போ உடனே கால் பண்ணி ஆகணும் சார். நீங்க அந்த தீபா அந்த கார்த்திக் சாரோட நம்பரை மட்டும் போடுறதுக்கு எனக்கு ஃபோனை கொடுங்க சார் அப்படின்னு. டாக்டர் நேரா தீபாவை பார்த்துட்டு, உன்னை பார்த்தாலும் பாவமாதாம இருக்கு அப்படின்ட்டு ஃபோனை கொடுக்க, அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டு, ஏய் டாக்டர், என்ன குற்றவாளிக்கு உதவி செய்யறியா, இங்க பாரு, நீ உதவி செய்யறன்னு சொல்லி உன்னை ஜெயிலுக்குள்ள தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்க. அப்ப டாக்டர் சொல்றாரு, சாரி சார், இந்த பொண்ணு சொன்னதை நம்பி ஃபோனை கொடுத்துட்டேன் அப்படின்னு. அப்ப அந்த போலீஸ் சொல்றாங்க, இங்க பாரு, அக்யூஸ்டுக்கு ஹெல்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு தீபா ரொம்ப கவலையா, சார் நான் இப்போ உடனே கார்த்திக் சாருக்கு கால் பண்ணி ஆகணும் சார் அப்படின்னு சொல்ல, போலீஸ் சொல்றாங்க, உன்னால கண்டிப்பா யாருக்கும் கால் பண்ண முடியாது, நீ ஒரு அக்யூஸ்டு யாருக்கும் கால் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்ல, தீபா ரொம்ப கவலையா இருக்காங்க. என்னை சுத்தி என்ன நடக்குது, என்னை வேற யாரோன்னு நினைச்சு இவங்க பிடிச்சு வச்சிருக்காங்க, நான் எப்படி இவங்க இல்லைன்னு சொல்றது அப்படின்ட்டு நேரா கான்ஸ்டபிள் கிட்ட, இங்க பாருங்க சார், இன்ஸ்பெக்டர் சரவணன் எனக்கு தெரியும், அவரை நீங்க கூப்பிடுங்க, அவருக்கு என்னை தெரியும் சார் அப்படின்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஏய் வாய முடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. கான்ஸ்டபிள் நேரா கிஷோர் கிட்ட போய் கேக்குறாங்க, ஒருவேளை இவ சொல்ற மாதிரி இவ கீதா இல்லையோ அப்படின்னு. அப்ப கிஷோர் சொல்றாரு, யோ இவ சொல்றத நம்பாதையா, இவ எப்பேற்பட்ட ஃப்ராடுன்னு உனக்கு தெரியாதா, ஈஸியா நம்மளையே ஏமாத்தி விட்டுட்டு அவ தப்பிச்சு ஓடுனவ, அவ சொல்றத நீ நம்பாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கீதா சொல்றாங்க, கான்ஸ்டபிள் சொல்றாரு, ஆமா சார், நீங்க சொல்றதும் சரிதான், நான் மட்டும் நம்பினேன்னா அவ்வளோதான், இவகிட்ட மீதி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதுக்கப்புறமா அந்த லேடியை காமிக்கிறாங்க. அந்த லேடி நினைக்கிறாங்க, தீபா ரொம்ப அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு மாதிரி இருக்கு, இவங்க தான் தேவையில்லாம அந்த பொண்ணை ஏதோ ஒரு வழி பண்றதுக்கு பாக்குறாங்க, விடக்கூடாது, அந்த பொண்ணு போலீஸ்ல இருந்து எப்படியாவது தப்பிக்க வைக்கணும் அப்படின்ட்டு நேரா அந்த லேடி கான்ஸ்டபிள்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க சார், உங்களை ரொம்ப நேரமா இன்ஸ்பெக்டர் வெளியில கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு, போய் பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, அவர் கேட்குறாரு, என்ன யாரும் கூப்பிட மாதிரி தெரியலையா, அப்படியா இருந்தா ஃபோன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு. அதுக்கு அந்த லேடி சொல்றாங்க, இல்லை சார் வெளியில கூப்பிட்டாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு. உடனே அவரும், அப்படியா சார், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாரு. இந்த நேரத்தை பயன்படுத்தின லேடி நேரா அந்த தீபாட்ட போயிட்டு, இங்க பாருமா, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உன்னை வேற யாரோ ஒருத்தி அப்படின்னு நினைச்சு உன்னை வந்து கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க, அதனால நீ இந்த இடத்த விட்டு போறது நல்லதுமா அப்படின்னு. இதை கேட்டதோட தீபா சொல்றாங்க, நான் எப்படி இந்த இடத்த விட்டு போக முடியும் அப்படின்னு. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருமா, நான் பாத்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு நேரா தீபாவுக்கு அவங்களோட புடவைய கட்டி விட்டுட்டு, அந்த தீபா கட்டியிருந்த புடவைய அவங்க கட்டிக்கிட்டு தீபாவை முக்காடு போட வச்சு வெளியில கூட்டிட்டு வராங்க. கான்ஸ்டபிள் வெளியில வந்து பாக்குறாரு, என்ன இது, அந்த அம்மா சொன்னச்சு யாரும் வெளியில நிக்கிறாங்க அப்படின்னு, ஆனா ஒருத்தரையும் காணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த கான்ஸ்டபிள் நினைக்கிறாரு, ஒருவேளை தசை திருப்பிட்டு தீபாவை தப்பிக்க வைக்கிறதுக்காக ஏதாவது திட்டம் போடுறாங்களோ, ஆஹா நம்ம ஏமாத்துட்டோமே அப்படின்ட்டு நேரா உள்ளார போறாங்க. அங்க போய் பார்த்தா தீபாவை காணும். அதை பார்த்ததோட அவரு அதிர்ச்சி ஆகுறாரு, இந்த கீதா எங்க போனா, மறுபடியும் ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆகிட்டாளா, இந்த வாட்டி இவளுக்கு யாரோ உதவி பண்ணியிருக்காங்க, விடக்கூடாது அப்படின்ட்டு நேரா இன்ஸ்பெக்டர் கிஷோருக்கு கால் பண்ணி, சார் அந்த கீதா மறுபடியும் தப்பிச்சு போயிட்டா சார் அப்படின்னு. இது கேட்டதோட அவரு டென்ஷன் ஆகுறாரு, ஏய் என்னையா சொல்ற, இப்பதான் அந்த சாருக்கு கால் பண்ணி கீதாவை கண்டுபிடிச்சிட்டேன், அவளை தீத்து கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குன்னு இப்பதான் கால் பண்ணி சொன்னேன், அவரு நேரடியாவே நானே வந்து அவரை தீத்து கட்டுறேன் அப்படின்னு சொல்லி கொலை வெறியில வந்துகிட்டு இருக்காரு, இப்ப நீ என்ன பண்ண போற, நீ என்ன பதில் சொல்ல போற அப்படின்னு சொல்ல, அப்ப கிஷோர் சொல்றாரு, கான்ஸ்டபிள் சொல்றாரு, சார் அவ தப்பிச்சு போயிருக்கா, ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா சார், இங்கேதான் எங்கேயாவது இருப்பா, நான் போறேன் சார் அப்படின்னு சொல்ல, கிஷோர் கேக்குறாரு, ஜோ அவ அடிக்கடி கார்த்தின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா, ஸோ இந்த கார்த்தி அபிராமி காஸ்மெட்டிக்ஸ் இதை மட்டும் கண்டுபிடிங்கயா அப்படின்னு சொல்ல, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த லேடி நேரா தீபாவை வெளியில கூட்டிட்டு வந்துட்டு, இங்க பாருமா, நீ யாருமா, நீ யாரை போய் பார்க்கணும்னு சொல்லு, நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. இது கேட்டதோட தீபா சொல்றாங்க, நான் வந்துட்டு கார்த்திக் சாரை பார்க்கணும், அபிராமி காஸ்மெட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீபா சொல்ல, அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருமா, நான் உனக்கு ஆட்டோ வாடகையெல்லாம் கொடுக்குறேன், நான் கொண்டாந்து உன்னை வீட்டில் விடுறேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரம் ஆட்டோ எடுத்துட்டு கார்த்தி வீட்டுக்கு கிளம்புறாங்க. அந்த நேரத்துல கார்த்தி வீட்டில் என்ன நடக்குதுன்னா,
நம்ம கீதா இருக்காங்கல்ல நேரா கார்த்திகிட்ட, இங்க பாருங்க கார்த்தி, நீங்க தேவையில்லாம வந்துட்டு தீபா வருவாங்கன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு தீபா வரப்போறது இல்லதான். நீங்க சரியா வீட்டுல மாட்ட போறீங்க. வெள்ளிக்கிழமை நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்றாரு, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. நீ வந்துட்டு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு. அப்ப இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேரா வீட்டு வாசல்ல இருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, வீட்டுல உள்ள எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான பூஜைக்காக கோயிலுக்கு போயிட்டாங்க. கார்த்தியும் தீபாவும் மட்டும்தான், கார்த்தியும் கீதாவும் மட்டும்தான் வீட்டுல இருக்காங்க. நம்ம தீபா ஆட்டோவை கொண்டாந்து நிப்பாட்டிட்டு நேரா அந்த லேடி கிட்ட, இங்க பாருங்கம்மா, நீங்க எங்கே இருங்க, நான் போயிட்டு கார்த்திக் சாரை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனா வீட்டுல யாருமே இல்லை. அப்ப தீபா நினைக்கிறாங்க, என்ன இது வீட்டுல யாருமே இல்லை அப்படின்ட்டு நேரா தீபா மாடிக்கு போறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்னா, அங்க ஒரு டைல்ஸ்ல தண்ணி ஊத்தி இருந்ததுனால அந்த கீதா டக்குன்னு வலிக்கு போயிட்டு கார்த்தியோட கையை பிடிச்சிடுறாங்க. அப்ப கார்த்தி மேல விழுந்துடுறாங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு கீதாவை ஹக் பண்றாரு. இந்த நேரம் நம்ம தீபா கரெக்டா மாடிக்கு போறதுக்கு அதுக்கும் அந்த கீதாவை பாக்குறதுக்கும் கரெக்டா இருக்கு நம்ம தீபாவுக்கு. தீபா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப தீபா வந்து கார்த்தியை பார்த்துட்டு ஷாக் ஆக, அப்ப கீதா நேரா கார்த்தியவே பார்த்துக்கிட்டு இருக்க. இதை பார்த்ததோட தீபாவுக்கு மனசு சங்கடமாயிட்டு தீபா ரொம்ப சோகமா வெளியில வராங்க. அந்த லேடி கேக்குறாங்க, ஏமா என்னாச்சு உடனே வந்துட்டு அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, என் இடத்துல வேற எவ்வளவு ஒருத்தி இருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருமா, ஏதாவது தவறுதலா இருக்கும், நீ போமா அப்படின்னு சொல்ல தீபா சொல்றாங்க, இல்ல அங்க கார்த்திக் சார் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு, நான் தான் இத்தனை நாளும் அவரை நான் காதலிச்சுட்டு இருந்திருக்கேன், அவர் என்ன லவ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த லேடி சொல்றாங்க, இங்க பாருமா, நீ அப்படியெல்லாம் நினைக்காத, நீ போமா மறுபடியும் அப்படின்னு. அப்பன்னு பார்த்து அந்த கீதா இங்கேருந்து வராங்க. கார்த்தி மட்டும் மாடியில இருக்காரு. கீதா நேரா தீபாவை பார்த்ததோட அதிர்ச்சி ஆகுறாங்க. கீதா நினைக்கிறாங்க, இவ வீட்டுக்கு வந்துட்டாளா, இவ வந்துட்டா நம்மளை கார்த்தி வீட்டை விட்டு துரத்திடுவானே, நம்மளை கார்த்தி வீட்டை விட்டு துரத்திட்டா நம்ம போலீஸ் கிட்ட சிக்கிப்போமே, விடக்கூடாது அப்படின்ட்டு கீதா நேரா தீபாட்ட வந்துட்டு, ஏய் இங்க என்ன பண்ற, நீ ஏன் வந்த அப்படின்னு கேட்க, தீபா சொல்றாங்க, நீ யாருடி, ஏன் இடத்துல இருக்க அப்படின்னு கேட்க, கீதா சொல்றாங்க, நான் தான் கார்த்தியோட பொண்டாட்டி அப்படின்னு. அப்ப தீபா டென்ஷன் ஆகி, நீ கார்த்தியோட பொண்டாட்டினா அப்ப நான் யாருடி, இங்க பாரு, தேவையில்லாம எங்களுடைய வாழ்க்கையில இடையில வராது, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கீதா சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, இங்க பாரு, நீ கார்த்திக் சாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கன்னு நல்லா தெரியுது அப்படின்னு. அப்ப கீதா சொல்றாங்க, நான் உன்னை ஏமாத்தலையே, கார்த்திகே நான் தான் கீதான்னு தெரியும், என்னைய அவர் முழுசா லவ் பண்றாரு, இந்த மாதிரி எல்லாம் கிடையாதுண்ணா, எனக்கு சூப்பரா இங்கிலீஷ் பேச தெரியும், மாடர்னா ட்ரெஸ் பண்ண தெரியும், ஸோ கார்த்தி என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, நீ செத்துட்ட அப்படின்னு. ஸோ இதுக்கப்புறம் நீ வந்துட்டு கார்த்தி தான் என் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்தவித புண்ணியமும் இல்லை, நீ இந்த இடத்த விட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு. இது கீதத்தோட ரொம்ப மனசு சங்கடமா போயிட்டு நம்ம தீபாவுக்கு. அப்ப கீதா சொல்றாங்க, சூ சீக்கிரம் போ போ போ, கார்த்தி வந்து பார்த்தாரன்னா அப்புறம் வந்துட்டு நீ அவமானப்பட வேண்டியதா இருக்கும், போடி அப்படின்னு சொல்ல. அப்ப அந்த லேடி நேரா தீபாவை பார்த்து, நீ வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப கவலைப்படுறாங்க நம்ம. எவ்வளவு ஒருத்தி கார்த்திகைய தான் புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்காளே, அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. இதே மாதிரி இன்னுமே ப்ரிடிக்ஷனை நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ப்ரிடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல உங்களுடைய ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.